தானியேல் சிங்கத்தினுடைய கவிக்கு போகும்போது சிங்கம் அவனை சேதப்படுத்தல. அவன் பலசாலியானதுனால சேதப்படுத்தலையா? இல்ல சிங்கம் பசிக்காதனால சேதப்படுத்தலையா? இல்ல, பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ள மனுஷனை சிங்கம் தொட முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள போகும்போது அந்த அக்கினி சூளை இன்னொருத்தர் வந்து நிக்கிறாரு. அவங்க கூப்பிடாமலே அவர் வந்து நிக்கிறாரு. அவர் வராட்டி கூட பரவாயில்லன்னு சொன்ன போது கூட வந்து நிக்கிறாரு. ஏன் வந்து நிக்கிறாருன்னா, என் பிள்ளைங்க ஹோலியா வாழ்றாங்க, பரிசுத்தமா வாழ்றாங்க, அவனுக்காக நான் போய் நிப்பேன்னு கர்த்தர் நிக்கிறாரு. ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சவால் விட்டு நான் சொல்றேன், நீங்க மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்திருந்தீங்கன்னா உங்க உயர்வு இது இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்க உயர்வு இது இல்லை. ஒரு பெரிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வச்சிருந்தார். ஆனா கிருபை எல்லாம் நிறைய பேர் இழந்து போய் வந்து நிக்கிறீங்க. பிரதர், உங்களுக்கு எத்தனை கிருபையை கொடுத்தாரு மகன், இழந்துட்டியே. சிஸ்டர், எத்தனை கிருபை. இன்னைக்கு அத்தனையும் உள்ளுக்குள்ள ஸ்டாக்கேஜ் அவனுக்கு நின்று இருக்குது. எதுவுமே வெளியே வர முடியல. உனக்குள்ள திறமை இருக்கு, அதை வெளியே கொண்டு வர முடியல.